சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு திமுக அனைத்து தகுதி இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தால் கோட்டை விடும். தொடர்ந்து ஆளுங்கட்சி இரண்டாவது முறை 2.0 என்னெல்லாம் பண்ணீங்க, எத்தனை ஸ்கீம் போட்டீங்க, நீங்கள் அடுக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, ஞாபகமே இருக்காது. ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கிற ஞாபகம், ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற ஞாபகம் வேறு. அப்போது எத்தனை திட்டங்கள், 1000 உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், அப்புறம் காலை சிற்றுண்டி திட்டம், அதுக்கப்புறம் அயலக படிப்புக்கான திட்டம், இப்படி திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். இதை தவிர லேப்டாப் கடைசியாக இவ்வளோ திட்டங்கள் கொடுத்து ஏன் ஜெயிக்கல? இதை விட பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்க முடியுமா? நம்மளே ஆச்சரியப்பட்டு போனோம். அப்போ இத்தனை திட்டங்கள் கொடுத்து முதலமைச்சரே குளத்தில் தோக்குறாரு. இதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லையே. தாவேக்கோட வேட்பாளர் திமுக இருந்தவர், புரஷவாக்கத்தில் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அதுலேருந்து பிரித்து தான் குளத்தூர் உருவாக்குறாங்க. குளத்தூர் உருவான போது 2011 அவர் நிற்க வேண்டான்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி கூல் பண்ணாங்க. யார? விஎஸ் பாபுவை. அப்படிப்பட்ட நபர் திமுகலேருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்து, அதிமுகலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்பு தாவேக்கால சேர்ந்து அவர்கிட்ட முதலமைச்சர் தோக்குறாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் மாதத்துக்கு 8 முறை இருப்பார். எந்த முதலமைச்சரும் அவருடைய சொந்த தொகுதியை இந்த மாதிரி பார்த்தா நீங்கள் சொல்ல முடியுமா? அங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஒரு சட்டமன்ற தொகுதியில் இப்படி திட்டங்கள் இருக்க முடியுமா? 2000 கோடி இருக்கும். ரோடு ப்ராஜெக்ட்ஸு அத்தனை செலவு செய்து முதலமைச்சர் தோற்கிறார் என்றால் அப்போ இந்த மக்கள் அந்த நன்றி நினைக்கலன்னு அர்த்தமா?